4 நண்பர்கள் 12வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் நாள்ல ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பார்ட்டி பண்றாங்க. 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னா, இன்னையில இருந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஹோட்டல்ல இதே டேபிள்ல நம்ம 4 பேரும் சந்திக்கணும். அது வரைக்கும் நேர்ல ஒருத்தர் மீட் பண்ணிக்க கூடாது. அப்படியே எதனா ஒன்று பேசணும்னா லெட்டர் எழுதி போட்டு மட்டும் பேசிக்கலாம். 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹோட்டல்ல நம்ம மீட் பண்ற அன்னைக்கு இந்த டேபிளுக்கு யாரு லாஸ்டா வர்றாங்களோ அவங்க தான் அன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான பில்லையும் பே பண்ணணும்னு இவங்க சேலஞ்ச் பண்றத அமைதியா பின்னாடி நின்று அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற வெயிட்டர் பார்த்துட்டு இருக்காரு. சரியா 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹோட்டலுக்கு 3 நண்பர்கள் ஒரே டைம்ல வராங்க. அன்னைக்கு சின்னதா இருந்த ஹோட்டல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கு. உங்க ஹோட்டலுக்குள்ள போகும்போது இவங்க 3 பேரையும் சிரிச்ச முகத்தோட ஒருத்தர் உள்ள கூப்பிடுறாரு. என்ன அடையாளம் தெரியுதான்னு கேட்கிறாரு. அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீங்க அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணும்போது உங்க பின்னாடி நின்று நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கண்டிப்பா இந்த நாள்ல வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நான் இந்த ஹோட்டலுடைய ஓனர், வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி வெயிட்டரா இருந்தவர் இன்னைக்கு ஹோட்டல் ஓனர் ஆயிட்டாரு. இந்த 3 பேரையும் உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டு, என்ன சாப்பிட்றீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுங்க, ஃபுட்டு டேபிளுக்கு வரதுக்குள்ள உங்களுடைய 4வது நண்பர் கண்டிப்பா வந்துருவாரு. இன்னைக்கு இந்த சேலஞ்சை நம்ம சூப்பரா முடிக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடும் வருது, நேரமும் ஆகுது. ஆனா 4வது நண்பர் இப்போ வரைக்கும் வரல. 3 நண்பர்களும் பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவன் நம்மெல்லாம் மறந்துருப்பான்டா, இந்த சேலஞ்செலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இன்னைக்கு அவன் கண்டிப்பா வரமாட்டான் போல, வாங்க சாப்பிட்டதுக்கு நம்மளே பில்லு கொடுக்கலான்னு போய் பில்லு கொடுக்க போனா ஆல்ரெடி அங்க யாரோ இவங்க சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்துருக்காங்க. நாங்க சாப்பிட்டதுக்கு யாரு பில்லு கொடுத்தான்னு கேட்கும்போது ஹோட்டலுக்கு வெளியில ஒரு கவர்மெண்ட் வண்டியில இருந்து ஒரு வயசு பையன் இறங்கி வெளியில வராரு. இந்த 3 பேர்கிட்ட பேசும்போது, நான் தான் உங்க 4வது நண்பருடைய பையன். எங்க அப்பா ஒரு சாதாரண டீச்சரா இருந்து என்னை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு கலெக்டர் ஆகிட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. ஆனா உங்களுடைய இந்த சேலஞ்சை பத்தி அடிக்கடி பேசுவாரு. ஒரு நாள் நான் இல்லைன்னா என் நண்பர்கள் எனக்காக அந்த ஹோட்டல்ல காத்துட்டு இருப்பாங்க. நீ போய் அவங்க சாப்பிட்டதுக்கான பில்லை கொடு. அவங்க கிட்ட நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லு. இந்த 40 வருஷத்துல அவங்கள ஒரு தடவையாவது நான் பார்க்க மாட்டேனான்னு ஏங்கியிருக்கேன்னு சொல்லு. இப்படி சொல்லும்போது இதை கேட்டு அந்த 3 நண்பர்களும் மனசு உடைஞ்சு உருகி போய் நிற்கிறாங்க. ஒரு சாதாரண சேலஞ்சுக்காக 40 வருஷமா நம்ம நண்பர்களா இருந்துக்கிட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்காம இப்படி வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த 3 பேரும் நின்று வருத்தப்படுறாங்க. சரியா இதே மாதிரி எத்தனையோ குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைக்காக பல வருஷமா பேசாம இருக்காங்க. அப்பா கோவத்துல மகனை ஒரு தடவை அடிச்சிட்டாருன்னா அதையே மனசுல வச்சுக்கிட்டு மகன் அப்பா கூட பல வருஷமா பேசாம இருக்காரு. இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? நாளைக்கு உயிரோட இருப்போமா என்னன்னு தெரியாத இந்த உலகத்துல எதுக்காக இவ்வளவு கோவம்? நாளைக்கு அவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் அழுதாலும் அவங்களை பத்தி பெருமையா பேசினாலும் அவங்களுக்கு கேட்க போறது இல்லை. இன்னைக்கு இந்த நாள் அவங்க கூட பேசுங்கன்றதை ஷேர் பண்ணி சொல்லிட்டு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிருங்க. துபாயில இருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே சியா.